கோவை மாவட்டம் சூலூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதிகளில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதற்கு மின்னணு பொருட்கள் விற்பனையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி, பாம்பே, அப்புறம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டக்டர்லாம். இப்ப நமக்கு அது நம்ம ஊர்ல கிடைக்கிறதுனால ரொம்ப வசதியா போச்சு. பொருட்கள் இன்னும் சீப்பா கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். நம்ம பல்லடத்துல செமி கண்டக்டர் பூங்கா ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. இதனால அநேக வேலை வாய்ப்புகள் உருவாகும். எலக்ட்ரானிக் பொருட்களுடைய விலை மலிவா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை நெருங்கும் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்றார். அரசு ஊழியர்களுக்கு ஊதியம், ஓய்வூதியம் வழங்கவே அரசு கடன் வாங்குவதாக அவர் கூறினார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் டாஸ்மாக் தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாகவும் அண்ணாமலை கூறினார். ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா, மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட 3 எஃப்ஐஆர் இடி கையில் எடுத்து அதுக்கு ECIR பதிவு பண்ணுவாங்க. இடி வரும்போது ECIR ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க.